அன்பார்ந்த மாணவ செல்வங்களே வணக்கம். 6ஆம் வகுப்பு கற்பது தமிழ் 2ஆம் பருவம் இயல் 2இல் இருக்கக்கூடிய முன்பு பார்த்தோம் மனம் கவரும் அமலபுரம், அதனுடைய சிறு பகுதி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கொடுத்துருக்குறாங்க கற்கண்டு. கற்கண்டு நல்லா இலக்கணம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், நம்ம தெளிவாக இலக்கணம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நம்ம பல டைம் சொல்லியாச்சு. ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது தான் அந்த இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இலக்கணம் அப்படிங்கிறத நம்ம என்ன பேச்சு வழக்கில் இல்லாமல் எழுத்து வழக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், எழுத்து பிழை இல்லாமல் எழுதுறது அதுதான் முக்கியம்னு சொல்கிறோமா. அந்த எழுத்து பிழை எழுதுறது தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இலக்கணத்தில் பல என்ன பண்ணுறோம், பல வகை நம்ம படிக்கிறோம். அது ஒரு சிலது நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கற்கண்டு பகுதியில் இலக்கண பகுதியில் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். மயங்கொலிகள் என்ன, எந்த ஒரு இதுவே ஒரு எழுத்துக்கள் இன்னொரு எழுத்துக்கு என்ன வேறுபாடு அப்படிங்கிறது புரியாது, சரிங்களா. அந்த சொற்களை உச்சரிக்கும் போது சிறிதளவு மட்டுமே என்ன பண்ணுறோம், வேறுபாடு தான் உள்ள இருக்குமே தவிர அந்த ஒலிகள் வேறுபாடு இருக்குமா, அந்த வேறுபாடு தான் இங்கே என்ன சொல்கிறோம் மயங்கொலின்னு சொல்லணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த சொற்களினுடைய உச்சரிக்கும் போது பேசுகிறோம், அந்த பேசும்பொழுது இப்போ சாதாரணமாக லகரம் அப்படிங்கிற சொல்லிடுவாங்க. நகர லகர அப்படிங்கிற அந்த ஒரு ஒலிகள் இருக்குதா, அந்த ஒலி மாறுபாடு தான் என்ன சொல்கிறோம் மயங்கொலிகள். நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ மனம் அப்படிங்கிறது டன்னகரம் கொடுத்துருக்குறாங்க. மனம் டன்னகரம். இப்போ டன்னகரம்னு சொல்லுவோமா, இதை வந்து மனம் அப்படின்னா ரன்னகரம்னு சொல்லுவோம். இப்போ இரண்டுக்குள்ள வேறுபாடு, இப்போ மனம் அப்படின்னா இங்கே உள்ளன்னு சொல்லுவோம். இந்த மனம் என்ன பண்ணுறோம் வாசனைன்னு சொல்லுவோம், இது என்ன பண்ண உள்ளன்னு சொல்லுவோமா. அப்போ இதுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறதா இது என்ன பண்ணுறோம் மயங்கொலிகள் சொல்கிறோம். இப்போ மேலே உள்ள இந்த 2 சொற்களையும் நல்லா கவனித்தோம் அப்படின்னா அது உச்சரிக்கும் போது ஏற்றத்தாழ்வு போல் இருக்கும். என்ன பண்ணுறோம், அது ஒளியினுடைய வேறுபாடு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரண பேச்சு வழக்கில் பேசுகிற மாதிரி பேசுவோம். அந்த இரண்டுக்கிடைய பொருள் என்ன பண்ணுவோம், நாம் சாதாரண பேச்சு வழக்கில் பேசுகிற அந்த 2 பொருள் என்ன பண்ணுறோம் வேறுபாடு உண்டுன்னு சொல்கிறோமா. அந்த வேறுபாடு உண்டு, அந்த தான் அதில் என்ன பண்ணுறோம், அந்த உச்சரிப்பினுடைய சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ளது தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒலி தான், அந்த ஒலிகள் தான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா. மயங்கொலிகள் என்னன்னா 2 சொல்லுக்கள் இருக்கும் அப்படின்னா அந்த சொற்களுக்கு இருக்கக்கூடிய உச்சரிப்பு சிறிதளவு மட்டுமே உள்ள வேறுபாடு, அந்த ஒலிகளை தான் என்ன பண்ணுறாங்க, வேறுபாடு உள்ள ஒலிகளை தான் மயங்கொலிகள் சொல்கிறோம். கீழே கொடுத்துருக்குறாங்க நா இருக்குதா, இது வந்து என்ன உள்நாக்கு இருக்குன்னு சொல்லுவோமா. இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்களா, அந்த உள்நாகண்ணா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து நான் என்ன சொல்லணும், நம்ம இடையிலம் நுனிநாக்குக்கும் இந்த உள்நாக்குக்கும் இடையில் சொல்லணும், சரியா. அந்த இடையில் இருக்கிறது தான் நா, சரிங்களா. அதே அடுத்தது நான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நுனிநாக்குன்னு சொல்கிறோமா, முன்பு பகுதியில் பல்லுன்னு சொல்லுவோம்ல, அந்த பல்லு ஓரத்தில் அதான் நா அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த நகர அந்த வேறுபாடுகள் நன்கு என்ன பண்ணுறோம் தெளிவாக நீங்கள் பார்க்கணும், சரிங்களா. நீங்கள் உச்சரித்து டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த எழுத்து பிழை இல்லாமல் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இந்த நகர பாருங்கள், நா அப்படின்னா நாவின், நானா நாக்கு, நானா வேறு ஒன்றும் இல்லை, அந்த நாக்கு, அந்த நாக்கினுடைய நுனிமேல்வாய், அந்த மேல் அன்னம் சொல்கிறோமில்ல, அந்த மேல்வாய் அன்னத்தில் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அப்போ நாக்கை நீட்டிங்க, மடக்கி என்ன பண்ணுறீங்க, அந்த மேலே மடக்காத மேலே மடக்கணும், கீழே இல்லை, சரிங்களா. அந்த நாக்கை என்ன பண்ணுறோம் மேல்வாய் என்ன பண்ணுறோம், அந்த மேலே இருக்கிறத இந்த தான் அன்னன்னு சொல்லுவாங்க. இந்த அன்னத்தில் நடுப்பகுதியில் என்ன பண்ணுறாங்க தொடுவதனால தான் நகரம் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாரு, அடுத்து அந்த நாக்கு, அந்த நுனி வந்து என்ன பண்ணுறது, நாக்கு நுனி, அந்த மேல்வாய் அப்படின்னா மேல் பகுதி, இந்த வாய் பகுதி அன்னத்தினதை என்ன பண்ணுறோம் முன்பகுதியை தொடுவதனால தான் நகரம் பிறக்கிறதுன்னு சொல்கிறோம். அடுத்து நகரம், அந்த நகரம் என்ன பண்ணுது, நாவினுடைய அந்த மேல்வாய் பல்லு இருக்குதா, அந்த அடிப்பகுதின்னு சொல்கிறோமா, அந்த அடிப்பகுதியை தொடுவதனால தான் இது என்ன பண்ணுறோம் நகரம் பிறக்கிறது. இங்கே நல்லா பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு முறை சொல்லி பாருங்கள். அடுத்து பாருங்க கொடுத்துக்கிறாங்க இட்டு, ஏன் இட்டுன்னு சொல்கிறோம், அந்த டாவுக்கு அடுத்தாப்பில் வர்றதுனால இங்கே டன்னகரம், தாவுக்கு அடுத்தாப்பில் வர்றதுனால இங்கே தன்னகரம்.
ராவுக்கு அடுத்தாப்புல வரனால ரன்னகரம். அப்போ இரு இன் ஆகியவற்றை இது என்ன பண்ணுறோம்? இணை எழுத்துக்கள். நட்பெழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் இணை எழுத்துன்னு சொல்லி படிச்சிருமில்ல, அந்த இணை எழுத்துக்கள் நட்பெழுத்துக்கள். இந்த இணை எழுத்துக்களை கொண்டு என்ன பண்ணுறோம்? தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரமோ, தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரமோ, ரகரத்தை அடுத்து வரும் நகரம் நன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம். தன்னகரம்னா என்ன, ரன்னகரம்னா என்ன, தன்னகரம்னா என்ன, இதுகளுடைய வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது இப்போ 3க்கு என்ன பண்ணுவோம்? மீண்டும் ஒரு முறை நீங்கள் சொல்லி பார்த்து கொள்ளுங்கள். இப்போ நகர வேறுபாடு சாதாரணமாக இருக்கும், அதனுடைய பொருள் வேறுபடும். அடுத்து பாருங்கள், சொல்லியிருக்குமா அந்த நகரம் அப்படின்னு சொன்ன வர வேண்டிய இடத்துக்கு நகரம் எழுதப்பட்டிருந்தால் பொருள் மாறுபடும் என்பதை வானம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? வெடி. இன்னொரு வானம் என்ன பண்ண? ஆகாயம். மணி அப்படின்னா இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க? பனி அப்படின்னா வேலை. அடுத்தது பனி அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? குளிர்ச்சி அப்படின்னு பொருள் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது அடுத்த மைங்கொலிகள் லகர வேறுபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். லகரம் அப்படின்னு சொல்கிறோமா? இப்போ இந்த நாக்கினுடைய மேல் இந்த நாக்கு பகுதியை ஓரமாக கொண்டு வரோம். அந்த ஓரத்தில் கொண்டதால் லகரம். அதே இன்னும் கொஞ்சம் மடக்கி என்ன பண்ணுறோம்? இடையில் அந்த இடைப்பகுதிக்கு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம்? சாதாரணமாக சென்ட்ரலில் இரண்டுக்கும் இடையில் லா சொல்கிறோம். அதைவே என்ன பண்ணுறோம்? நம்ம வளைச்சி உள்நாக்கை என்ன பண்ணுறோம்? நாக்கை வளைத்து கொண்டு லா அப்படின்னு சொன்னோமா இது என்ன வரும்? லகரம் லகரம் பிறக்கும். இல்லை லகர வேறுபாடு இருக்குதா? நுனி நாக்கில் சொன்னால் லா, உள்ள அந்த இடையில் லா, அது நாக்கை மழைச்சி சொன்னால் லா, அதுக்குள்ளே வேறுபாடு கீழே பாருங்க கொடுத்துருக்குறாங்க. நானா நாக்கு, அந்த நாக்கினுடைய 2 பக்கங்களையும் தடித்து இருக்கும். அந்த மேற்பற்களை அடியை தொடுவதால் லகரமை அந்த மேல் பல் இருக்குதுன்னு சொன்னோமா, அந்த மேற்பல் டக்குன்னு தொட்டுட்டு லா அப்படின்னு வந்துடணும். அதான் என்ன பண்ணுறோம்? இது லகரம் வருவது இதே போல் வரும். வா போல் இருப்பதால் இது வகர லகரம். வா மாதிரி சேஃபில் இருக்குங்களா? இப்போ வாக்கு போட்டிருக்குறாங்களா? அதனால் என்ன பண்ணுறோம்? வகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் லகரம். லா அப்படின்னு சொல்கிறதுக்கு லா அப்படி இல்லை, லா ஏன்னா 2க்கும் இடைப்பட்டதை நடுவில் சொல்கிறோம் இந்த லாவை. சரியா? அந்த இடையில் சொல்கிறதுனால நாவினுடைய 2 பக்கங்களை தடித்து அடுத்து ஒரு மேல் அன்னத்தின் நடுப்பகுதி, இதுதான் நல்லா கவனமாக பார்த்துக்க, நடுப்பகுதியை தொடுவதால் தான் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம். அந்த 2 பகுதிக்கு இடையில் நுனி நாக்குலையும் சரி உள்நாக்குக்கும் இடையில் என்ன பண்ணுறோம்? இடையில் இருக்குதா? அதனால் இது பொது லகரம். அதனால் நகர போல இருப்பதால் இது நகர லகரம். நகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து சிறப்பு லகரம். ஒரு சிறப்பு உண்டு, தனிக்கு தமிழுக்கு உண்டான சிறப்பு அப்படின்னு சொல்லுவது போல் இது சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உள்நாக்கில் நாக்கை மடக்கி என்ன பண்ணுறோம்? இங்கே உள்ளே கொண்டு வரணும் வளைச்சி. ஒரு டைம் சொல்லி பாருங்கள் நீங்களே. அப்போ நாவினுடைய நுனிமேல் நாக்கு, அந்த 4 நாக்கு நுனி நாக்கு இருக்குதா, இந்த நுனி நாக்கை மலைச்சிட்டு வளைத்து கொண்டு வருடுவதால் அந்த வருடுவதால் என்ன பண்ணுறோம்? லகரம் தோன்றும். அப்போ லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். என்ன பண்ணுறதால 2மே இந்த லாவும் ஒரே இடத்துல ஒலிப்பதனால இந்த லா தமிழுக்கு சிறப்பானது. எனவே இதனை என்ன பண்ணுறான்? சிறப்பு லகரம். என்ன பண்ணுறோம்? சிறப்பு லகரம். நல்லா கவனிச்சிக்கிங்க சொல்கிறாங்க. அதில் என்ன மாபோல் இருப்பதனால இதை மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. இப்போ 3க்கு என்னென்ன லகரம் கொடுப்பாங்கன்னு சொல்லிங்களா? முதலுக்கு வகர லகரம்னு சொல்லுவாங்க, 2வதுக்கு பொது லகரம்னு சொல்லுவாங்க, 3 என்ன பண்ணுவாங்க? சிறப்பு லகரம். என்ன பண்ணுவாங்க? மகர லகரம். அது பொருள் வேறுபாடு கொடுத்தா விலை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்களா? அப்போ பொருளின் மதிப்பு என்னன்னா என்ன வாங்குற, எத்தனை கிலோ அப்படின்னு சொல்லி கேட்குறோமில்ல, அது இப்போ விலை அப்படின்னு இங்கே கொடுத்துக்கிறாங்க. லை அப்போ உண்டாக்குதல், விளைச்சலை உண்டாக்குதல்னு சொல்லுவோமா? இங்கே அடுத்தது விலை அப்போ விரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு இலை அப்படின்னா இலை. செடி இருக்குதா, அந்த செடியினுடைய இலை, மரம் செடி கொடியெலாம் இருக்குதுல்ல, அந்த செடியினுடைய இலை. அடுத்தது பாருங்கள் இலை அப்போ மெலிந்து போதல்னா உடல் இழைத்து போதல்னு சொல்கிறோமா? ஏன்னா இப்படி இழைச்சிட்டே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா ஒல்லியாக இருக்கிறன்னு கேட்குறாங்களா? அது மாதிரி இது மெலிந்து போதல்,
ஒல்லியாக இருக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா மெலிந்து போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா அது. அடுத்து பாருங்கள், கடைசி வீட்டில் நாக்கு வருடி சொல்லணும். லை லை இலை. அப்போ நூலினுடைய இலை. அடுத்து வேறுபாடு புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாரு ரகர ர ர எழுத்துக்கள். இப்போ ரா அப்படின்னீங்களா சாதாரணமாக சொல்வதற்கோ ர அப்படிங்கிற அழித்து சொல்வதற்கு வேறுபாடு இருக்கும். இப்போ ரா அப்படின்னு சொன்னோம்னா அந்த நாக்கினுடைய மேலெண்ணத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் இது என்ன பண்ணுறோம்? ரகரம். ரகரம் அந்த முன்னாக்கில் முன்பு பகுதி என்ன பண்ணுறாங்க? தொட்டு வந்துடணும். ரகரம் அப்படின்னு இடையின எழுத்துக்கள். இது இதுதான் இடையின எழுத்து என்பதால் இதை இடையின ரகரம் இங்கே இருக்குதா, இதை தொட்டுட்டு வந்துடணும். சரியா? இடையில ரகரம். அடுத்து ரா அப்படின்னு இருக்குதா, இந்த ராவை என்ன பண்ணுறேன்னா அந்த மேல் நாக்கு இருக்குதா நுனி நாக்கு, அந்த நுனி நாக்கினுடைய மையப்பகுதிக்கு போகணும். மையப்பகுதியை உரசிட்டு வரணும். உரசிட்டு ரகரம் ரா உரசிட்டு ரா உரசிட்டு வருவதால் இது என்ன பண்ணுறான்? வல்லின எழுத்து என்பதால் இது வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறுபாடு புரிஞ்சுதுங்களாப்பா? இதுக்கு பாரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா பொருள் வேறுபாடு பாரு. ஏரி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? குளம். இங்கே ஏரிக்குன்னா பாரு மேலே ஏறி வா அப்படின்னு சொல்ல உரசிட்டு வரணும் அந்த ரீக்கு. அடுத்து பாரு கூரைன்னு சொல்லுவாங்க. வீடு மேயுமா? கூரைன்னா வேறு ஒன்றும் இல்லை, குடிசையெல்லாம் இருக்குமில்ல, அந்த ஓலை குடிசையெல்லாம் மேய்வாங்கல்ல, அதுதாங்க கூரை வீட்டினுடைய ஓரைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாரு கூரை அப்படின்னா கூரை புடவை, காஞ்சி போட்டு புடவைலாம் சொல்லிட்டு அந்த பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், கற்பவை கற்ற பெண்ணில் கொடுத்துக்கிறாங்க. லகர லகர எழுத்துக்கள் அமைந்த சொற்கள் என்னென்னு எழுதுவோம். ஐங்கொலி எழுத்துக்கள் என்னங்கிறது நீங்கள் என்ன பண்ணுறோம்? ஒழிச்சு பாருங்க. அப்புறம் சரியான விடையை எடுத்து எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கீழே பாருங்கள், சிரம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தலை லை. அடுத்து பாரு இலைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தலை. அடுத்து பாரு வண்டி இழுப்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கொலை காலை. சரியா? கடலுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா கடல் அப்படிங்கிறதுக்கும் இதில் என்ன பண்ணுறாங்க? கடலுக்கு வேறு பெயர் பறவை. சரிங்களா? அடுத்து பாரு பறவை வானில் என்ன பண்ணோம்? பறந்தது அப்படின்னு எழுதணும். சரிங்க? அப்படியே ஒவ்வொன்றும் நீங்கள் குறிச்சிக்கிங்க, நோட் பண்ணி தரேன். அடுத்து பாரு கதவை மெல்ல என்ன பண்ணுறான்? திறந்தான். இந்த ரா முதல் பகுதியில் இருக்கக்கூடியது. அடுத்து பாரு பூ டேஸ் வீசும். பூ என்ன பண்ணோம்? மனம் வீசும். அடுத்து பாரு புலியின் டேஸ் சிவந்து காணப்படும். புலிக்கு எப்படி இருக்கும்? கண்ணு சிவந்து காணப்படும். அடுத்து பாரு குழந்தைகள் டேஸ் விளையாடினர். குழந்தை என்ன விளையாடும்? பந்து விளையாடும். சரிங்களா? அடுத்தது வீட்டு வாசலில் என்ன போடுவாங்க? உங்கள் வீட்டில் டெய்லியும் போடுவீங்களா கோலம்? அடுத்தது பாருங்கள், தொடர்களில் உள்ள மயங்கொலிகளை பிழைகளை திருத்தி எழுதுக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எண் அப்படின்னா நான் சொன்ன டன்னகரனது என்ன பண்ணோம்? ரன்னகரமாக மாற்றணும். சரிங்களா? எண். அப்போ எண் மாற்றிட்டு வீட்டு தோட்டத்தில் மலர்கள் இங்கே மனம் இருக்குதா, இதில் என்ன பண்ணுறோம்? டன்னகரமாக மாற்றணும். மனம் வீசின அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க, தேர் திருவிழாவிற்கு சென்றனர். அப்போ தேர் அந்த விழா அப்படின்னு இருக்குதா, அதை சிறப்புலகரமாக மாற்றணும். சென்றனர் அப்படிங்கிறத ரன்னகரம் என்ன பண்ணுறோம்? ரன்னகரமாக மாற்றிடணும். அடுத்து பாரு வாழைப்பழம் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படியே படிப்போம்? அப்படி படிக்கக்கூடாது. வாழைப்பழம் அப்படிங்கிறத அழுத்தி சொல்லி உடலுக்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறத இந்த எழுத்துப்பிழையை மாற்றிக்கொள்ளலாம். பொருள் வேறுபாடுன்னு கொடுத்துருக்குறாங்களா, அதில் கீழே கொடுக்கும். போரில் பயன்படுத்தி இது என்ன அப்படின்னா வாளுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் இங்கே குருவினா பாருங்க மயங்கொலி எழுத்துக்கள் என்னங்கிறத எடுத்து எழுதிருங்க. நகர நகர வேறுபாடு என்னங்கிறத எடுத்து எழுதிருங்க. அடுத்து இதில் பாருங்கள், பத்தியை படித்து வினாக்களுக்கு விளையடின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு பத்தியும் படிச்சுட்டு முகிலன் யார் வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ தாத்தா வீட்டில் இருந்த காளையின் பெயர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு கேள்வியாக இருக்கும். அடுத்த கேள்வி முகிலன் பொங்கல் விழாவை யாரோடு கொண்டாடுவான் இருக்கும். அடுத்த மூன்றாவது கேள்வி என்ன பண்ணிக்கிறாங்க? முகிலனுக்கு மிகவும் பிடித்தது எதுன்னு சொல்லி கேட்கலாம். நான்காவது கேள்வி காய்கறிகளை பறித்து கொடுத்து முகிலன் யாருக்கு உதவுவான் அப்படின்னு சொல்லி. ஐந்தாவது கேள்வி பாருங்கள், பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றவர் யார் அப்படின்னு இந்த கேள்வி மட்டும்தான் என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொன்றா எழுதணும். இப்போ சரியான தொடர்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஒவ்வொன்றும் இங்கே என்ன பண்ணோம்? கதிரவன் காலையில்
உதித்தது மாலையில் மறையும் அப்படிங்கிற என்ன சென்டென்ஸை எடுத்து எழுதணும். அடுத்து உரையாடலை நிரப்புகன்னு இருக்குதா, அம்மங்க உரையாடலை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும், வாங்க மாமா அப்படின்னு சொல்லி செல்வனும் மாமாவும் உரையாடுறாங்க. அந்த உரையாடல் நிகழ்ச்சியை அப்போ வாங்க மாமான்னு வீட்டுக்கு வந்தீங்களா வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நலமாக இருக்கிறேன் அப்போ நீ எப்படி இருக்கிறாய் கேட்குறாங்க. அடுத்தது பாருங்கள், நன்றாக இருக்கிறேன் உட்காருங்கள் மாமான்னு சொல்லிவிட்டு மாமா சொல்கிறாரு, அப்பா அம்மா எங்கே சென்றுள்ளார்கள்னு கேட்குறாங்க. அப்போ செல்வன் சொல்கிறார், இருவரும் என்ன பண்ணுறாங்க, கடைவீதிக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க, சென்றுள்ளார்கள் அப்படிங்கிறது எழுதுங்க. சரிங்களா. அடுத்து மாமா அப்படியான்னு கேட்டுட்டு நீ எப்படி படிக்கிறாய், இங்கே நீ எப்படி படிக்கிறாய் அப்படிங்கிறது எழுதிங்க. அதுக்கு செல்வன் நன்றாக படிக்கிறேன்னு சொல்கிற மாமான்னு சொல்கிறாரு. மாமா பாருங்க கேட்குறாரு, நாளை விடுதலை நாள் விழா உங்கள் பள்ளியில் போட்டிகள் நடத்துகிறார்களா அப்படின்னு கேட்குறாங்க. செல்வம் பாரு, ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச்சு போட்டி இங்கே என்ன பண்ணுறோம், பேச்சு போட்டி கலந்து கொள்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து மாமா வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்கிறார். அதுக்கு என்ன பண்ணுறான் செல்வன், யாருமே சொன்னால் என்ன பண்ணுவான், நன்றின்னு சொல்லுவோமா, அப்போ நன்றி மாமான்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ நட்பு என்னும் தலைப்பில் கவிதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் எதை வேணாலும் எடுத்து எழுதலாம். இன்பம் கொடுப்பது நட்பு, ஆதரவு அளிப்பது நட்பு, அடுத்தது பாருங்கள் துயரம் துடைப்பது நட்பு, தோள் கொடுப்பது நட்பு, அதையும் எழுதலாம். இல்லை உங்களுக்கு என்ன நட்பு கவிதை, இப்போ ஒரு துளி கண்ணீரை துடைப்பது மட்டும் நட்பல்ல, மறுதுளி வராமல் துடைப்பது தான் உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லியும் நாம் எழுதலாம் உங்களுடைய. அடுத்து பொங்கல் கட்டுரை தலைப்பு, பொங்கல் திருநாள் பற்றி ஏற்கனவே நடத்தியாச்சு, உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எழுதியும் போட்டாச்சு, நீங்கள் அந்த நோட்டில் எழுதியிருப்பீங்க கண்ணு. அடுத்து மொழியோடு விளையாடுன்னு கொடுத்துக்கிறாங்க. கீழே உள்ள சொற்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குன்னு இருக்குதா, இங்கே ஒவ்வொன்றும் இருக்கும். கல் கூட்டல் உண்டு, கல்லுண்டு, கல் இல் கூட்டல் இல்லை, அப்போ கல் இல்லை அப்படின்னு இருக்கிறத நீங்கள் பல்லுன்னு இருக்குதா, மண்ணுன்னு இருக்குதா, என்ன பண்ணுறோம் ஒவ்வொன்றையும் எடுத்து எழுதுகிறோம். பல் கூட்டல் இல் கூட்டல் உண்டு, அப்போ பல்லுண்டு, பல் கூட்டல் இல் கூட்டல் இல்லை, அப்போ பல்லில்லை அப்படின்னு எழுதணும். அடுத்தது மின் கூட்டல் இன் கூட்டல் உண்டு, மின் உண்டு. அடுத்தது மின் கூட்டல் இன் கூட்டல் இல்லை, மின் இல்லை. அடுத்தது பாரு மண் கூட்டல் இன் கூட்டல் உண்டு, மண் உண்டு. அடுத்தது பாரு மண் கூட்டல் இன் கூட்டல் இல்லை, மண் இல்லை அப்படிங்கிறத எடுத்து எழுதணும். அடுத்த பகுதி கட்டங்களில் உள்ள மறைந்துள்ள சுற்றுலா செல்லும் தலங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுற, இந்த கட்டத்தில் இருக்கிறது என்னென்ன தெரியுதோ அதில் என்ன பண்ணுறோம் எடுத்து எழுதலாம். சரிங்களா. இப்போ தஞ்சாவூர், கன்னியாகுமரி இது மாதிரி என்ன தெரிஞ்சு மாமல்லபுரம், ஏற்காடு, ஊட்டி, குற்றாலம், மதுரை இது மாதிரி இருக்கலாம் எடுத்து எழுதலாம். கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. வெல்கம் நல்வரவு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாமே இருக்குது. இந்த முதல் இயலில் அங்கே 2ஆம் இயல் பகுதியில் இருக்கக்கூடிய கற்கண்டு மொழித்திறன் பயிற்சிகளுடைய பகுதியெல்லாம் நிறைவடைந்து உள்ளது. சரி, நன்றி மாணவர்களே. புரிஞ்சுதான், இலக்கணம் அப்படிங்கிறத ஒரு முறை 2 முறை பல முறை படித்து நீங்களே பொருள் படித்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா. ஒரு டைம் படிச்சுட்டு திரும்ப ஒரு டைம் பாட்டு பாருங்கள். புரியல அப்படின்னா கேளுங்கப்பா. நன்றி மாணவர்களே, வணக்கம்.